அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு 113 கோடி. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 78 கோடி, ரீசெண்டாக சீக்வன்ஷியலாக பார்த்தீங்கன்னா 65 113 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பீகாரில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டூடெண்ட் கிட்ஸுக்காக $2.1 பில்லியன் ஆர்டர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன இப்போதைக்கு இந்த சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. அதாவது 16 இருந்தது 14 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளைன்சஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டிரைவ்ஸ் ஃபார் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்டெலிஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பில்டிங், எஃபிஷியன்ட் அண்ட் க்ளீன் பவர் ஜென்ரேஷன் ஃபார் ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் ஆயில் கேஸ் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இந்த கம்பெனியுடைய பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட மொத்தம் 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஹெச்பிஎலை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நிக்கல் காட்மியம் பேட்டரி மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரயில்வே சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நல்லா லாபம் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த அடிப்படையில் நம்ம 3 ரயில்வே ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 ரயில்வே ஸ்டாக்கும் இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஹெச்பிஎல் இன்ஜினியரிங், அடுத்தது சீமென்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. ஏன் இந்த 3 கம்பெனி பார்க்கணும்னா, இந்த கம்பெனி நல்லாவே க்ரோ ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டும் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த கம்பெனிஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ரயில்டெல் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இருக்கக்கூடிய இந்தியன் ரயில்வேக்கு, அதாவது என்டையர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ப்ராட்பேண்ட், விபிஎன் சர்வீஸ், டெலிகாம், மல்டிமீடியா நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக், அதாவது இது ஒரு நவரத்னா கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் விபிஎன் கனெக்ஷன் கொடுக்கறது, நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறதை தாண்டி இவங்களுடைய பெரிய அளவில் இருக்கிற அந்த ஃபைபர் நெட்வொர்க் மூலமாக அதர் கம்பெனிஸுக்கும் கமர்ஷியலாக இவங்க டெலிகாம் ஸ்பேஸை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த ஒரு வேலையும் பார்க்குறாங்க. அது மூலமாக இவங்களுக்கு ரெவன்யூ வருது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த கம்பெனியுடைய டைவர்சிஃபைடு ஆர்டர் புக் எடுத்துக்கிட்டோம்னா 70.2 பில்லியன் ருபீஸ் கிட்ட இருக்குது. அதாவது 7020 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது 29.59%, அதாவது 20.8 பில்லியன் ருபீஸ். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 28.56%, 20 பில்லியன் ருபீஸ். முக்கியமாக இப்போ நடந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2024-25லையும் 2025-26 நிதியாண்டுலையும் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்காக 2.4 பில்லியன் கவாச் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்டரை எடுத்துருக்காங்க. அதாவது கவாச் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கு இல்லையா, சேஃப்டி சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்துக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா விதர்பா ரீஜியனில் ஐடிஎம்எஸ் இன்டெகிரேட்டட் ட்ராக் மானிட்டரிங் சிஸ்டமுக்காக 2.3 பில்லியன் கான்ட்ராக்டை இவங்க எடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பீகாரில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டூடெண்ட் கிட்ஸுக்காக $2.1 பில்லியன் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா அதில் ஒரு 240 கோடி, இதில் ஒரு 230 கோடி, இதில் ஒரு 210 கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து 2025ல் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ மட்டுமே 35% க்ரோ ஆகிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 15% க்ரோ ஆகிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன இப்போதைக்கு இந்த சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. அதாவது 16 இருந்தது 14 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரயில்டெல் கார்பரேஷனுடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,000 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ வந்து 41க்கு மேலே இருக்குது. ROE 16க்கு மேலே இருக்குது. ROCE 21க்கு மேலே இருக்குது. அதெல்லாமே வந்து ஓகே தான். 41 அப்படிங்கிறது வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ரீசெண்டாக மார்ச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது Q4ல் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1308 கோடி ரெவன்யூ அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 180 கோடி. பட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14% இருக்குது, ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு 113 கோடி. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 78 கோடி, ரீசெண்டாக சீக்வன்ஷியலாக பார்த்தீங்கன்னா 65 113 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 277 ரேஞ்சிலலாம் ஒரு சமயத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதத்தில். அதுக்கப்புறம் வந்து நிறைய அப் அண்ட் டவுனை பார்த்து 460 ரூபாய்க்கு மேலே போனது. இப்போ இறங்கி 402 ரூபா 3 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200-day மூவிங் ஆவரேஜ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் தான் இதில் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும், ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே போகுமா இல்லை ஃபர்தராக கரெக்டாக அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீமென்ஸ் லிமிடெட். சீமென்ஸ் கம்பெனியுடைய நிறைய ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இந்த நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளைன்சஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டிரைவ்ஸ் ஃபார் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்டெலிஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பில்டிங், efficient and clean power generation for fossil fuels and oil gas applications,
transmission and distribution of electrical energy for passenger and freight transportation, and rail vehicles, rail automation, rail electrification system அப்படின்னு நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் ரயில்வே செக்டார்லையும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த கம்பெனி பற்றி முக்கியமாக பேசுறதுக்கான காரணம் என்னன்னா இடிசிஎஸ். இடிசிஎஸ்னா யூரோப்பியன் ரயில் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்தியன் ரயில்வேக்கு எனபிள் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் எல்லாமே ரயில்வேக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு பிளேயராக இவங்க இருக்கிறாங்க. 2025 மார்ச் கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 300% இவங்களுடைய ஆர்டர் புக் க்ரோ ஆயிருக்கு. 24.2 பில்லியன் ருபீஸ்க்கு ஒருத்தான ஆர்டரை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் Q2 2025ல் இவங்களுடைய ஆர்டர் மட்டுமே 44% க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 53.1 பில்லியன் ருபீஸாக இருந்தது, 44% க்ரோ ஆயிருக்கு. ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மெட்ரோவுக்காக நாக்பூர் பேஸில் வந்து 2 சிபிடிசி சிக்னலிங் சிஸ்டத்துக்கு இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கான்ட்ராக்ட் ஒர்த் வந்து 7.7 பில்லியன் ருபீஸ். அடுத்தது 12.3 பில்லியன் ருபீஸ்க்கு மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் இடிசிஎஸ் லெவல் 2 ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. 12.3 பில்லியன் ருபீஸ் அந்த கான்ட்ராக்டுடைய ஒர்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 1200 எலக்ட்ரிக் லுக்கோமோட்டிவை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட்லையும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பில்லியன் யூரோ கான்ட்ராக்ட்னா 300 கோடிக்கு மேலே வரும். இது 35 வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்க போது இந்தியன் ரயில்வேக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டர் வந்து இவங்ககிட்ட பல்காக வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது சீமென்ஸுடைய ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா 19% இம்ப்ரூவ் ஆகிருக்கு மார்ச் 2025 கணக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா. ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆகியிருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 27% டிக்ளைன் ஆகிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 28% டிக்ளைன் ஆகிருக்கு. பட் இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11%, 11 to 12 அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். 1,11,000 கோடிக்கு மேலே இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இருக்குது. அண்ட் ஸ்டாக்கோடைய பி ரேஷியோ 59க்கு மேலே இருக்குது. அப்போ வந்து ஹையாக தான் கோட் ஆகிட்டு இருக்குது. ROE 17க்கு மேலே இருக்குது. ROCE 23க்கு மேலே இருக்குது. 2025 மார்ச் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4,259 கோடி ரெவன்யூ. ஏன்னா இன்னும் Q1 ரிசல்ட் வரல, ஸோ Q4 ரிசல்ட் தான் சொல்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 468 கோடி, மார்ஜின் 11% வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 582 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 615 இருந்தது, இப்போது 582 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் 4,560 ரூபாய்க்கு மேலாம் இருந்தது. சூப்பராகவே குறைஞ்சி 3,100 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3,100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகுன்ற மாதிரி தெரியுது. 3,100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் கூட பி ரேஷியோ வந்து 59க்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது அது வேல்யூவேஷன் ஹையாக தான் இருக்குது. மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஆர்டர் புக் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் சீமென்ஸ் கம்பெனி. இது மட்டும் இல்லை, பல வருடங்களாக இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கம்பெனி சீமென்ஸ் கம்பெனி. ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது HBL இன்ஜினியரிங். HBL இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து HBL பவர் சிஸ்டம் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேட்ரிஸ் இவங்க தயாரிக்கிறாங்க. மொபிலிட்டிக்கும் தயாரிக்கிறாங்க, அதர் டைப் ஆஃப் பேட்டரியும் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ மொபிலிட்டி அப்படின்னு வரும்போது ரயில்வே செக்டாருக்கு தேவையான பேட்டரியை தயாரித்து கொடுத்த வேலையை இந்த கம்பெனி பண்ணுது. ஸோ 40 வருடங்களாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த கம்பெனி வந்து டிஃபென்ஸ், ஏவியேஷன், இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு எல்லா ஏரியாவிலையும் இருக்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட மொத்தம் 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் HBL பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட் நிக்கல் காட்மியம் பேட்டரி மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அண்ட் இந்தியாவுடைய டெலிகாம் செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் 3rd லார்ஜஸ்ட் பேட்டரி மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் 2nd பொசிஷனில் இவங்க இருக்கிறாங்க. அதாவது லார்ஜஸ்ட் நிக்கல் அண்ட் கேட்மியம் பேட்டரியில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆல்காட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்வீடன் கம்பெனி. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்மளுடைய HBL இன்ஜினியரிங். ஸோ இந்த கம்பெனியுடைய ஜூன் மாத கணக்குப்படி பார்த்தோம்னா ஆர்டர் புக் வந்து 40.29 பில்லியன் ருபீஸாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக 2024 ஆகஸ்ட்டில் 11.79 பில்லியன் ருபீஸாக இருந்தது. இப்போது 40.29 பில்லியன் ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 242% உயர்ந்திருக்கு. 15.22 பில்லியன் ருபீஸுக்கான கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் கான்ட்ராக்டு, பிக்கெஸ்ட் காம்போனன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சித்தரஞ்சன் லுக்கோமோட்டிவ் ஒர்க்குக்காக இதை எடுத்திருக்காங்க. எவ்வளோ லுக்கோமோட்டிவ்க்கு இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்டை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 லுக்கோமோட்டிவில் இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. லுக்கோமோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ட்ரெயின் போகுது இல்லை, அந்த ட்ரெயினில் என்ஜின் இருக்க ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும்ல, அந்த பார்ட்டுக்கு பேர் தான் லுக்கோமோட்டிவ். இது இல்லாமல் இன்னும் வேரியஸ் ரீஜனில் கவா சிஸ்டம்க்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதனுடைய ஒர்த்து வந்து 10 பில்லியன் ருபீஸுக்கு மேலே போகுது. அண்ட் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டுமே இவங்க வந்து ஒரு 4 பில்லியன் ருபீஸுக்கான கவா சிஸ்டம் ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அடிஷ்னல் நியூஸ். ஸோ 2025 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய
ரெவன்யூ வந்து 4.1% டிக்ளைன் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் 1.4% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஹெச்பிஎல் கம்பெனியுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 16,000 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 58க்கு மேலே இருக்குது. இதுவும் ஹையாக தான் இருக்குது. ROE 20க்கு மேலே இருக்குது, ROCE 26க்கு மேலே இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்குது. Q1 ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ லாஸ்ட் இயர் Q4 ரிசல்ட் பார்த்தோம்னா 476 கோடி ரெவன்யூ, 79 கோடி ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 17% அதனுடைய மார்ஜின் இருக்குது. அப்படின்னா 21% ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இருந்தது 17% குறைஞ்சிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்து 65 கோடியிலேருந்து 45 கோடியாக குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் கம்பேர் பண்ணிங்கன்னா 81 கோடியிலேருந்து 45 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்துக்கிறதுனால இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் பெட்டர் ரெவன்யூ, பெட்டர் ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு நிச்சயம் வரும் அப்படின்னு நம்பலாம். ஸோ ஸ்டாக்குடைய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 580 ரூபா ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாகி இருந்தது 400 ரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இருந்தது. இப்போ வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு அறிகுறிகள் தெரியுது. ஓகேவா? அதனால் பார்க்குறதா இருந்தால் பார்த்து வச்சேங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிக்க இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து ஒரு நல்லபடியாக மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.